ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. உலகத்துல சில கதைகளை கேட்கும்போது நம்மளுக்கு சோகத்தை கிரியேட் பண்ணும், சில கதைகளை கேட்கும்போது நம்மளுக்கு கோபத்தை கிரியேட் பண்ணும். ஆனா ஒரு சில கதைகள் தான் நம்முடைய மனிதத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நாட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, வளருது, சிரிக்குது, அழுகுது, பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் தேடி கண்டுபிடிச்சு எதையோ எடுத்து சாப்பிடுது. ஆனா அப்படி வளர்ற அந்த குழந்தைக்கு சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைனா என்னன்னே தெரியாம வளர்ந்தா எப்படி இருக்கும்? எஸ், அந்த குழந்தைக்கு 23 வயசு வரைக்கும் சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஏன்னா அது பிறந்ததே சிறை தான், அது சாதாரண சிறை கிடையாது. இப்படி ஒரு சிறை இருக்கு அப்படின்ற குறிப்பே இல்லாத சிறை தான் அது. அதை வெறும் சிறை அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதுக்குள்ள மனிதர்கள் போனா மறுபடியும் உயிரோட திரும்பி வரவே முடியாத ஒரு மரண தொழிற்சாலை அப்படின்னு தான் அதை சொல்லியானோம். அதுதான் கேம்ப் 14. இங்க குற்றம் செஞ்சவங்களை மட்டும் அடைக்கிறது கிடையாது, சில நேரங்கள்ல குற்றம் செய்யப்பட்டதா கருதப்படுறவங்க கூட அடைக்கப்படுவாங்க. அப்படி அடைக்கிறப்ப அவரை மட்டும் அடைக்க மாட்டாங்க, அவருடைய குழந்தைகள், அவருடைய பேர குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரையும் சேர்த்து மொத்தமா அடைச்சிருவாங்க. அப்படி ஒன்ஸ் அந்த சிறைக்குள்ள இவங்க எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் அங்க பசி அப்படின்றது ஒரு உணர்வா மட்டும் இருக்காது, அது தினம் தினம் உடல்ல கட்டிச்செடுக்கிற ஒரு வழியா தான் மாறவே செய்யும். அது மட்டும் கிடையாது, அங்க அடி அப்படின்றது தண்டனை மட்டும் கிடையாது, அது ஒரு அன்றாட வாழ்க்கையாவே மாறிடும். ஏன் அந்த மரண தொழிற்சாலைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா மரணம் அப்படின்றது விபத்து கிடையாது, அது சாதாரணமா தினம் தினம் நிகழ்ற ஒரு நிகழ்வா தான் அங்க நடந்துட்டே இருக்கும். அங்க ஒரு தாய் மகனை முழுசா நம்ப முடியாது, ஏன் மகனே கூட அம்மாவை காட்டி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட அந்த மரண தொழிற்சாலைன்னு அழைக்கப்படுற கேம்ப் 14ல ஒருத்தன் பிறக்கிறான், வளர்றான். அவனுக்கு பாசம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் அவனுடைய வாழ்நாள்ல சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு 23 வயசு வரைக்கும் அர்த்தமே தெரியல. பாசம்னா என்னன்னு தெரியாதனால தன்னோட அம்மா மற்றும் அண்ணனுக்கு ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஆபத்தை அவன் கிரியேட் பண்ணவும் செய்யறான். ஆனா அது ஆபத்து அப்படின்றது தெரியாம செய்யவும் செய்யறான். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கில்ட்டி அப்படின்ற ஒண்ணு இல்லாம வாழவும் செஞ்சிருக்கான். அப்படி வாழ்ந்த அவனுக்கு கேம்ப் 14 தான் உலகமாவே தெரிஞ்சு, அதை தாண்டி உலகமே இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். அப்படி இருந்து அவனோட வாழ்க்கையில புதுசா ஒரு மனுஷன் உள்ள வர. அப்படி வந்து அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவனோட மைண்ட்ல மறுபடியும் ஓடி அந்த கேம்ப் 14 தாண்டி வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தோண்டுது. சோ அப்படி அவன் என்ன வார்த்தையை காதுல கேட்டான், அந்த கேம்ப் 14 என்ன, அவங்க அம்மா மற்றும் அண்ணனுக்கு வாழ்நாள் முழுக்க அவன் வருத்தப்படுற அளவுக்கு மிகப்பெரிய சோதனையை என்ன கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த கேம்ப் 14ல இருந்து அவன் தப்பிச்சானா இல்லை அப்படின்ற ஒரு இன்கிரெடிபிளான ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய கதையோட ஹீரோவோட பேர் தான் சின் டாங் கியூக்கு. இவன் யார் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேம்ப் 14 என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம எல்லாருமே டெய்லி என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிப்போம், என்ன சாப்பிடலாம்னு யோசிப்போம், பிடிச்சதை சாப்பிடுவோம், எந்த இடத்துக்கு போலான்னு யோசிப்போம், அந்த இடத்துக்கு போவோம், யார் கூட பேசலாம் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரீடமும் நமக்கு இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், அதுதான் சுதந்திரம். இது நம்மளுக்கு வேணா சாதாரணமா தெரியல, ஆனா இந்த உலகத்துல சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை கேட்காமையே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த இடம் ஒரு நாடு, ஆனா அது அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கிற வேறொரு உலகம். அந்த நாட்டோட பேர் தான் வடகொரியா. எஸ், இந்த உலகத்துல இருக்கிற மோஸ்ட் க்ளோஸ்டு கண்ட்ரில முக்கியமான நாடு தான் இந்த வடகொரியா. அங்க வாழ்ற மக்கள் எதை பார்க்கணும், எதை பேசணும், எதை நம்பணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கவர்மெண்ட் தான் முடிவே பண்ணும். அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படும். வெளிநாட்டு படத்தை பார்த்தாலே அது ஒரு மாபெரும் குற்றமாவே கருதப்படும். அது மட்டும் இல்லாம அனுமதி இல்லாம அந்த நாட்டை விட்டு வெளியேற நினைச்சாம் அது மரண தண்டனைக்கு சமமாவே கருதப்படும். அப்படிப்பட்ட அந்த நாட்டுல இருக்கிற ஒரு சீக்ரெட்டான உலகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ப் 14. அதிகாரப்பூர்வமா இதை ஒரு மறுசீரமைப்பு தொழிலாளர் முகாம்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்து உயிர் பிழைச்சு வந்தவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க. அதுதான் இந்த பூமியில உயிரோட இருக்கிற நரகம்னே சொல்றாங்க. பல ஆண்டுகளா இப்படி ஒரு முகாம் இருக்கு அப்படின்றதே வடகொரியா மறுத்துட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. மனித உரிமை அமைப்பு, செய்தியாளர்கள் சொல்லிட்டு யாரையுமே இதுக்குள்ள அனுமதிக்கிறதே கிடையாது. ஏன் செயற்கைக்கோள்ல இருந்து பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு தான் 2 மலைக்கு இடையில தான் இந்த முகாமே அமைச்சிருந்தாங்க. சோ மேல இருந்து பாக்குறப்ப இது மலையா மட்டுமே தெரிஞ்சே தவிர அதுக்கு கீழே இருக்கிற நரகம் பல ஆண்டுகளா யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. அந்த நரகத்துல பல கிலோமீட்டர் தூரத்துக்கு மின்சாரம் பயிர இரட்டை முள்வேலிகள் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு 100 மீட்டர் தூரத்துக்கும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நின்றுட்டே இருப்பாங்க. அதுல இருந்து சில மீட்டர் தூரத்துல உயரமான கண்காணிப்பு கோபுரங்களும் இருக்கும். அந்த கண்காணிப்பு கோபுரங்கள்ல எப்பயுமே ஆயுதம் ஏந்திய காவலர்கள் அங்க இருக்கவங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. யாராவது தப்பிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கேம்ப் 14 பாத்தீங்கன்னா பண்ணைகள் இருக்கும், நிலக்கரி சுரங்க
சுரங்கங்கள் இருக்கும், தொழிற்சாலைகளும் இருக்கும். அதுக்காக அது டீசெண்டா வேலை பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அது மனித உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிற இயந்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே கைதிகளா மட்டும்தான் கருதப்படுவாங்களே தவிர மனிதர்களாவே கருதப்பட மாட்டாங்க. அதனாலே அங்க இருக்கவங்கள காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வேலைக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நைட்டு இருட்டினதுக்கு அப்புறம் தான் வேலை முடிஞ்சு தூங்குறதுக்கே அனுமதிப்பாங்க. சரி, இவ்வளவு தூரம் வேலை வாங்குறாங்க, சாப்பாடாவது ஒழுங்கா போடுவாங்களான்னு கேட்டாம் அதுவும் கிடையாது. அங்க ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா தான் கருதப்படும். அதுவும் அது வயிறு நிறைய எல்லாம் போட மாட்டாங்க, பேருக்கு கொஞ்சோண்டு தான் போடவே செய்வாங்க. சோ இந்த கேம்ப் 14 கைதியா போயிட்டாங்க அப்படின்னா தூங்குற கொஞ்ச நேரத்தை தவிர்த்து ஓய்வு அப்படின்றத மறந்துடணும். அங்க மருத்துவமும் இருக்காது, கருணை அப்படின்ற வார்த்தைக்கு அகராதியே கிடையாது. அங்க இருக்கிற எல்லாருமே பசியால அலறிட்டு தான் இருப்பாங்க. ஏன், ஒரு கைப்பிடி சோளத்துக்கு எலிகளோட மனிதர்கள் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இதனாலே அந்த கேம்ப் 14 இருக்க கைதிகள் அங்க கிடைக்கிற பாம்புகள், பூச்சிகள், தவளைகள் சொல்லிட்டு எது கிடைச்சாலும் எடுத்து யோசிக்காம சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. சோ ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா அந்த கேம்ப்ல இருக்கிற கைதிகளோட ஒவ்வொரு நாள் குறிக்கோளுமே உயிர் பிழைக்கிறது மட்டும்தான். ஏன்னா அங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அது அவங்களுடைய தவறா மட்டும் இருக்காது, அந்த தவறுக்கு அவங்க குடும்பமே விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதனாலே அங்க அன்பு பாசத்துக்குலாம் இடமே இருக்காது. யாராச்சும் ஒருத்தவங்க மயங்கி கீழே விழுந்தாலும் இல்லாட்டினா தடுமாறி கீழே விழுந்தாலும் அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி சப்போஸ் யாராவது காப்பாற்றணும்னு நினைச்சா அவங்களுக்கும் அடுத்த நொடியே அதே நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு பயத்தை தான் அந்த கைதிகளுக்கு அங்க இருக்கிற காவலர்கள் கொடுத்தே வச்சிருப்பாங்க. எஸ், அந்த கேம்ப் 14 பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பயத்தால தான் கட்டமைக்கவே செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கேம்ப் 14 பல பேர் பாத்தீங்கன்னா வெளியில தவறு செஞ்சு உள்ள வந்திருப்பாங்க. அவங்க தன்னுடைய வாழ்நாட்கள்ல வெளி உலகத்தை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த கேம்ப் 14 இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த கேம்ப் 14 பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த கதையோட ஹீரோவான சின் டோங் கியூக். பொதுவாக இந்த உலகத்துல ஒரு தியரி இருக்கும், ஒருத்தர் சிறைக்கு போறாரு அப்படின்னா அவர் குற்றம் செஞ்சிருப்பாரு, அதனால சிறைக்கு போயிருப்பாரு. இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒரு விதியாவே இருக்கும். ஆனா அந்த ஒரு விதிக்கு மாற்றா இருக்கிற ஒரு நாடு தான் வடகொரியா. எஸ், அந்த நாட்டுல ஒருத்தர் குற்றம் செய்யறாரு அப்படின்னா அவர் மட்டும் குற்றவாளி கிடையாது. அவருடைய பெற்றோர், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், ஏன் அவரோட மகன் கல்யாணம் முடிச்சு பிறக்க போற வேற குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா குற்றவாளிகளா தான் கருதப்படுவாங்க. இதனாலே அவங்களோட அந்த 3 ஜெனரேஷனுமே பாத்தீங்கன்னா சிறையில அடைக்கப்படுவாங்க. இதான் 3 ஜெனரேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது 3 தலைமுறை தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டனைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான நோக்கம் வெறும் தண்டனை அப்படின்றது மட்டும் கிடையாது, பயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கிரியேட் பண்றதுதான். எஸ், அரசுக்கு எதிராக ஒருத்தன் குரல் கொடுத்தான் அப்படின்னா அவனை மட்டும் தண்டிச்சா அது பயமா இருக்காது, அவனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தண்டிச்சா, அதுவும் 3 தலைமுறையை தண்டிச்சா கண்டிப்பா யாரா இருந்தாலும் வெளிய அரசை பத்தி பேசுறதுக்கே பயப்படுவாங்க இல்லையா. அந்த ஒரு பயத்தை பிறக்கிறப்பே விதைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வடகொரியா 3 ஜெனரேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரூல்ஸே கொண்டு வர்றாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டை பத்தி வெளியே யாருமே பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி பேசினவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இந்த கேம்ப் தள்ளவும் பட்டாங்க. அப்படி தள்ளப்பட்ட ஃபேமிலில ஒன் ஆஃப் த ஃபேமிலி தான் இந்த சின் டோங் கியூக்கோட ஃபேமிலி. ஆனா பிறந்து வளர்றப்ப அவனுக்கே தெரியாது தன்னோட அப்பா தப்பு செஞ்சாரா இல்ல அவரோட தாத்தா தப்பு செஞ்சாரா இல்ல அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவனுக்கு ஹிஸ்டரி தெரியவே தெரியாது. தான் எதுக்கு இந்த சிறைக்குள்ள பிறந்து எதுக்கு வாழ்ற, எதுக்கு சுதந்திரமே இல்லாம வாழ்ற அப்படின்ற எந்த விஷயமே தெரியாம தான் இந்த கேம்ப் 14 பிறந்து வளர ஆரம்பிக்கிறான். அதே போல கேம்ப் 14 ஒரு குழந்தை பிறக்க முடியும். ஏன்னா அங்க உள்ள போனோடனே எல்லாருமே விலங்குமா தான் நடத்தவே செய்யறாங்க. அங்க வாழ்றதுக்கே வழி இல்ல அப்படின்றப்ப எப்படி இவன் பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த கேம்ப் 14 இருக்கிற ஒரு சில கைதிகளுக்கு மட்டும் ஒரு பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. அது சுதந்திரமோ இல்லாட்டா அதிகப்படியான உணவு அப்படின்லாம் கிடையாது, திருமணம் அப்படின்ற ஒரு சின்ன பரிசு. எஸ், அந்த கேம்ப் 14 செலக்ட் பண்ணப்படுற சில கைதிகளுக்குள்ள திருமணம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்காக திருமணம் செய்ய அலோவ் பண்றாங்க அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து அவங்க வாழ்நாள் முழுக்க கணவன் மனைவியா அதுக்குள்ள வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற 2 கைதிகள் மட்டும், அதாவது ஒரு ஆண் என்ற ஒரு பெண் மட்டும் 1 வருடத்துக்கு கணவன் மனைவியா வாழ்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி வாழ்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு நீ தனியா இந்த செக்ஷனுக்கு போ, நீ தனியா இந்த செக்ஷனுக்கு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விலங்குகள் மாதிரி அவங்களை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அவங்க வாழ்நாள் முழுக்க மறுபடியும் பார்த்து கொள்ளவே மாட்டாங்க. அவங்க தான் கணவன் மனைவின்றது வெளியே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணவும் செய்வாங்க. அப்புறம் ஏன்னா அந்த 1 வருஷம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு நோக்கம் குடும்பத்தை உருவாக்கணும் அப்படின்றது கிடையாது, அந்த மரண தொழிற்சாலையில வேலைக்கான ஆட்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான். எஸ், அங்க ஒரு குழந்தை பிறக்கணும், அது மறுபடியும் வளர்ந்து அதே கேம்பனில் இருக்கிற பல வேலைகளை பல இன்னல்களுக்கு நடுவில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நடைமுறையை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு பரிசு திருமணத்துல பிறந்த ஒரு குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோவான சின்னு.
அப்படி பிறந்த சின்னுக்கு பிறந்ததுல இருந்து அவனுக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது எழுதுறதோ இல்லாட்டினா படிக்கிறதோ இல்லாட்டினா பாசமோ இல்லாட்டினா விளையாட்டோலாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம் இதுதான், நீ உயிர் வாழணும் அப்படின்னா எங்களோட கட்டளைக்கு கீழ்படி அப்படின்ற ஒரே விஷயத்தை தான் பிறந்ததுல இருந்தே காவலர்கள் அடிச்சு சொல்லிட்டே இருப்பாங்களாம். சோ இதனாலே சின்ன வயசுல இருந்தே சின்ன பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா யார்ட்டையும் சிரிப்பையும் பார்த்தது கிடையாது, அன்பையும் பார்த்தது கிடையாது. பாசம்னா என்னன்னே சுத்தமா தெரியாது, சந்தோஷமா விளையாடுறது அப்படின்னா கூட என்னன்னே அவனுக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து வளர்றப்ப பார்த்தா எல்லாருமே விலங்கு மாதிரி உழைக்கிறாங்க. அவங்களோட உடம்பு எல்லாமே மெலிஞ்சு எலும்புந்தோலுமா தான் இருக்காங்க. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு கிளம்பிடணும், நைட் இருட்டானதுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும். அப்படி வந்து அவங்க தூங்குறதுக்கும் பெருசா இடம் இருக்காது, சாப்பிடுறதுக்கு உணவும் பெருசா கிடைக்காது. தூங்குறதுக்கு கிடைக்கிற நேரம் கம்மியான நேரமா இருந்தாலும் வயிற்று பசி அடக்கணும் அப்படின்னா அந்த கம்மியான நேரத்துல ஏதாச்சும் எலி கிடைக்குதா, பாம்பு கிடைக்குதா, பூச்சி கிடைக்குதான்னு சொல்லிட்டு அதை தேடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி கிடைக்கிற உணவு பூச்சியா இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கொடூரமான விஷயங்களை அந்த கேம்ப் ஃபோர்டன்ல கத்துக்கிட்டே வளர்றான். அப்படி வளர்றப்ப அவனுக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் அந்த கேம்ப் ஃபோர்டன் மட்டும்தான். இந்த கேம்ப் ஃபோர்டனை தாண்டி வெளியில உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வளரவே செய்யறான். சில நாட்கள் அந்த கேம்ப் ஃபோர்டனை சுத்தி இருக்கிற மாபெரும் மலைகளை பார்ப்பான். அப்படி பாக்குறப்ப இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனா அடுத்த கணமே அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இதுதான்டா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களோட மக்களா வாழவும் பழக ஆரம்பிச்சான். அப்படி வாழ ஆரம்பிச்ச அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடிகாரத்தோட கட்டளை மாதிரி மறுபடியும் ஒரே மாதிரி சுற்ற ஆரம்பிக்குது. அங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க எப்படி தன்னோட வாழ்க்கை சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவனும் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விடுறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும், வரிசையில நிக்கணும், அவங்க என்ன கட்டளை சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும், தண்டனை கொடுத்தாங்கன்னா யோசிக்காம அதை வாங்கிக்கணும். அதாவது அடி எவ்வளவு அடி அடிச்சாலும் அதை திருப்பி கேள்வியே கேட்காம வலிச்சாலும் அந்த அடியை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி அடி வாங்குறப்ப நம்மளுக்கு வலித்தாலும் கத்தினா அழுகவே கூடாது, அதை முடிஞ்ச அளவுக்கு அடக்கிக்கிறணும். முக்கியமா எதிர்த்து பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கோ அந்த எல்லா விஷயங்களும் ரெகுலரான ஒரு விஷயம் நினைச்சிட்டு அவன் கத்துக்கவும் செய்யறான். அப்படி கத்துக்கிட்டு அவங்கிட்ட மறுபடியும் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் தான். அப்படி அரசாங்கத்துக்கு நீ விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளர்கள் அந்த குழந்தைகள்ட்ட சொல்லி வளர்க்குறப்ப எப்படி சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னா, உன் கூட இருக்கிற உன் பக்கத்துல இருக்கிற நண்பனா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏன் உன்னோட அம்மாவா இருந்தாலும் சரி, உன்னோட அப்பாவா இருந்தாலும் சரி, உன்னோட சகோதரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறை உடனே வந்து காவலாளிகிட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டு அப்படின்னா தப்பு செஞ்சவங்களை மட்டும் தான் நாங்க தண்டிப்போம். சப்போஸ் அந்த தப்பு நீ சொல்லாம மறைச்சிட்ட அப்படின்னா நீயும் அந்த குற்றத்துல ஈடுபட்டவனா தான் கருதப்படுவா. அப்படி கருதப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கிற அதே தண்டனை உனக்கும் கொடுக்கப்படும். ஏன்னா நீ அரசாங்கத்துக்கு துரோகம் விளைவிச்சிட்ட, இது மன்னிக்க முடியாத குற்றமா கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல பயத்தை சொல்லி தான் வளர்க்கவே செய்வாங்க. அப்படி வளர்க்கறப்ப அந்த வளர்ற சின்ன பசங்க யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ அவங்கள உடனுக்குடனே பாத்தீங்கன்னா காவலர்கிட்ட வந்து போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு கொடுக்குற சின்ன பசங்களை அந்த காவலர்கள் கொஞ்சம் உணவு அதிகமா கொடுத்து பாராட்டுவாங்க. சோ இந்த ஒரு பாராட்டும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிற உணவுமே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க மனசுல நமக்கு அன்பு பாசத்தை தாண்டி காவலர்கள் கிட்ட பாராட்டு வாங்குறது, இந்த உணவு வாங்குறது தான் பெருமிதம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுதான் உண்மையான பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே அவங்களுக்கு குடும்பத்தை விட அரசு தான் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஆழ் மனசுல ஆழமா விதிக்கவும் செய்யுது. இப்படி கொடூரமா வளர்ற சிறுவர்கள்ல ஒரு சிறுவனா தான் சின்னும் வளர ஆரம்பிக்கிறான். அப்படி வளர்ற அவனுக்கு அவங்க அம்மா அப்பா கூட பாசத்தோட பழகிறதுக்கு டைம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அவங்க அங்க சர்வே பண்றதே பெரிய விஷயமா தானே இருக்கும். சோ அதனாலேயே அப்பதான் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் டைம் கிடைக்கும். ஆனா அப்ப கூட பார்த்தா அவங்களை சாதாரண மூன்றாவது மனிதனா தான் அவன் பார்த்தானே தவிர, அதை அங்க வேலை பார்க்குற மற்ற தொழிலாளிகள் மாதிரி தான் பார்த்தானே தவிர, தன்னோட அம்மாவை பார்த்த உடனே அம்மா போய் கட்டுப்பிடிச்சு பாசமா சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அவனோட மனசுல பாசமும் அன்பும் வரவே கிடையாது. இதே மாதிரி அவங்க அப்பாவை பாக்குறப்பையும் தோன்றுச்சு, ஏன் அவனோட அண்ணனை பாக்குறப்ப கூட இதே தாட்டு தான் அவனுக்கு தோன்றவும் செஞ்சுச்சு. இப்படியே நாட்கள் ஓடுது, கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு. அப்படி வளர்றப்ப தன்னோட பசியும் அதிகமாகுது. அதாவது ஆல்ரெடி அங்க உணவு அவ்வளவா கிடைக்காது, தன்னோட பசியை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிடைக்கிற பாம்பு தவளை பூச்சின்னு சொல்லிட்டு எதை கிடைச்சாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். சோ அதனாலேயே அதை வேட்டையாடவும் அவன் கற்றுக்கிறான். அவனுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற வயல்வெளியில போயிட்டு காவலர்களுக்கே தெரியாம எலியை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடவும் கத்துக்கிறான். அப்படி எலியை பிடிக்க போறப்பெல்லாம் யாராச்சும் தானியத்தை திருட போனாங்க அப்படின்னா அவங்கள போட்டு கொடுத்து அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து கொஞ்சம் அதிகமான உணவை வாங்கி சாப்பிட்டோம் தன்னோட பசியாவையும் போக்கிக்கிறான். இப்படி வாழ்ந்துட்டு இருந்த சின்னோட மைண்ட்ல அந்த டைம்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டே இருக்கும், நாளைக்கு நாளை நம்ம எப்படியாச்சும் கடந்துடணும், நாளைக்கு நாளை எப்படியாச்சும் கடந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாளை கடக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருந்தானா. அப்படி தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த சின்னோட ஒரு நாள் இரவுல நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல அவனோட மைண்ட்ல மறுபடியும் ஓடி அவனோட தூக்கத்தையே கெடுக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவனுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. அது 2000 வருடம் ஒரு குளிரான இரவு நேரம். அந்த நேரத்துல சின் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அந்த சம்பவம்
சம்பவம் நடந்துச்சு. அந்த டைம்ல அவனுக்கு வயசு வெறும் 14 தான். அன்னைக்கு நேற்று அவன் தன்னுடைய தாயோட குடிசைக்கு அருகில போய் நின்னுட்டு இருந்தான். அப்படி நின்னுட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல அவனுடைய காதுல ஒரு சின்ன கிசுகிசுப்பு கேக்குது. அதுதான் அவனுடைய அம்மா மற்றும் அண்ணனுடைய மெதுவான குரல் சத்தம். எஸ், பயம் நிறைஞ்ச குரல்ல அவங்க 2 பேரும் குசு குசுன்னு யாருக்கும் கேட்காத மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. அதுதான் இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம், மலைப்பகுதியில காவலர்கள் குறைவா தான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா ஈஸியா நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பேசின அந்த வார்த்தை தான் சின்னோட காதுல விழுந்தது. இது அவன் காதுல விழுகாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, ஆனா அவனுடைய காதுல விழுந்துருச்சு இல்லையா, அப்படி விழுந்ததே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அந்த கேம்ப் 14 எப்படி சின்ன பசங்களை சொல்லி சொல்லி வளர்த்திருந்தாங்க, யாராச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை உடனே வந்து சொல்லி கொடுத்தணும், அப்படி சொல்லி கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்காம இருந்தவங்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனாலே கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா குடுகுடுன்னு காவலர்கள்ட்ட ஓடிட்டு தன்னுடைய அம்மாவையும் அண்ணனையும் காட்டி கொடுத்தா என்ன ஆகுன்றது கூட தெரியாம என்னுடைய அம்மாவும் அண்ணனும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொல்ற அந்த டைம்ல அவனுக்கு அவங்க அம்மா அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசலாம் இல்ல. அந்த சமயத்துல தான் உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கவே செஞ்சுச்சு. சோ அப்படி சொல்லி கொடுத்த அந்த டைம்ல அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களை சொல்லி கொடுத்துட்டோம், நமக்கு பாராட்டம் கிடைக்கும், கொஞ்சம் உணவும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அடுத்த நாள் காலையில நடந்தது அதுக்கு அப்படியே நேர்மாறா இருந்துச்சு. எஸ், சின்ன பாத்தீங்கன்னா விசாரணை அப்படின்ற பேர்ல ஒரு இருட்டான அறைக்குள்ள தள்ளிடுறாங்க. அப்படி தள்ளினதுக்கு அப்புறம் நீயும் உங்க அம்மாவோட சேர்ந்து தப்பிக்க தான் பிளான போட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரண வலியை உருவாக்குது. ஆனா என்னத்த மரண வழியை உருவாக்கலாம், நான் சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயத்தை தான் சொல்லிட்டே இருந்தான். ஆனா இவன் சொல்றத காவலர்கள் ஏற்க தயாராவே இல்ல. அதனாலேயே அவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்ஸை இன்னமும் அதிகப்படுத்துறாங்க. அதுவே அவனுக்கு மிக கொடூரமான நாட்களாகவும் மாறுது. எஸ், இரும்பு கொக்கில மாட்டி அவனை தலையில தொங்கவும் விடுறாங்க. அவனுடைய கை கால்கள் இரண்டையுமே இறுக கட்டிடுறாங்க. அப்படி கட்டினதுக்கு அப்புறம் அவனுடைய தலைக்கு கீழே நெருப்ப வச்சு அந்த நெருப்புலயே அவனுடைய தோலை கொஞ்சம் கொஞ்சமா சுட வைக்கிறாங்க. அது அவனுக்கு தாங்க முடியாத வலியை உண்டாக்குது. ஆனா என்னதான் வலியை உண்டாக்குனாலும் அந்த வழியிலையும் நான் சொல்றதா உண்மை, நான் தப்பிக்க ட்ரை பண்ணல, அவங்க தான் தப்பிக்க ட்ரை பண்ணாங்க, அதைத்தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றான். ஆனா என்னதான் இவன் உண்மையை சொன்னாலும் காவலர்கள் விடுற மாதிரியே தெரியல. பல மணி நேரமா அவனை சித்திரவதை பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் மயங்கவும் செஞ்சிடறான். அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் அவனை டார்ச்சர் பண்றதை நிப்பாட்டுறாங்க. சில நாட்களும் கடக்குது. அப்படின்றதுக்காக அந்த நாட்கள்ல அவனுக்கு ரெஸ்ட் எல்லாம் விடல. மயங்கினதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவனுடைய ரெகுலர் வேலையை பார்க்க அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பிவிட்ட சில நாட்கள்ல ஆயிரக்கணக்கான கைதிகள் ஒரு மைதானத்துல கொண்டு வந்து நிப்பாட்டப்படுறாங்க. அங்க சின்னும் போய் நிக்கிறான். அப்படி நிக்கிற கைதிகள் எல்லாருமே மயான அமைதியில நிக்கிறாங்க. அவங்க ஏன் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க, எதுக்கு நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சின்னுக்கு சுத்தமா புரியல. அந்த சமயத்துலதான் அந்த மைதானத்தோட மையத்துக்கு 2 கைதிகள் கொண்டு வரப்படுறாங்க. அதுல ஒண்ணு அவனுடைய அம்மா, இன்னொன்னு அவனுடைய அண்ணன். ஆனா என்னதான் அவனுடைய அம்மாவை அண்ணனையும் கொண்டு வந்தாலும் அதை பார்த்த உடனே ஓடி போய் அவங்களை கட்டிப்பிடிச்சு அழலாமா அப்படின்னு யோசிச்சானான்னு கேட்டான். அதுதான் கிடையாது. அந்த டைம்ல அவன் மைண்ட்ல ஓடுன விஷயம் ஒண்ணுதான், இவங்க விதியை மீறினாங்க, அதனால அவங்க தண்டனை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு கேஸ்வால நின்று இருந்தான். அப்படி அவன் நின்று இருந்த அந்த சமயத்துல முதலாவதாம் அவனுடைய அண்ணன் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படுறான். அப்படி அழைத்து செல்லப்பட்ட அடுத்த நொடி அவனுடைய கழுத்துல ஒரு கயிறு மாட்டப்படுது. ஒரு சத்தம், ஒரு கட்டளை வந்த அடுத்த நொடி அவனுடைய உடல் காட்டுல மிதக்க ஆரம்பிக்குது. அப்படி மிதக்கிற அந்த சமயத்துல மயான அமைதியா இருக்கிற அந்த மைதானம் முழுக்க ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் பயங்கரமா கேக்குது. அதுதான் அவனுடைய தாயோட அழுகை சத்தம். இப்படி அழுகை சத்தம் வந்த அடுத்த நொடி அந்த தாயோட தலையில துப்பாக்கி வைக்கப்பட்டு அதுவும் ட்ரிகர் பண்ணப்படுது. ஆயிரக்கணக்கான கைதிகளோட கண் எதிரேயே சின்னோட அம்மாவும் அண்ணனும் கொல்லப்படுறாங்க. இத பாக்குறப்ப சின்னோட கண் கொஞ்சம் கூட கலங்கவே இல்ல. ஏன்னா அவனுக்கு அம்மான்ற உறவுக்கும் அர்த்தம் தெரியல, அண்ணன்ற உறவுக்கும் அர்த்தம் தெரியல. ஆனா சுற்றி இருந்த ஆயிரக்கணக்கான கைதிகளுக்கு தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயத்தை இந்த ஒரு நிகழ்வு உருவாக்குச்சு. ஆனா அன்னைக்கு அவன் கண் கலங்கல அப்படின்னாலும் பல வருடங்கள் கழித்து இதே காட்சி அவனுடைய கனவுல மறுபடியும் வந்து ஒவ்வொரு நாளும் தேம்பி அழ வைக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவனுக்கு தெரியல. ஆனா அதுக்கு இன்னும் 9 வருடங்கள் இந்த நரகத்துல கழிச்சாகணும் அப்படின்றதும் அந்த டைம்ல அவனுக்கு தெரியல. இப்படி சின்னோட அம்மாவும் அண்ணனும் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா மாற ஆரம்பிக்குது. அவனும் ஒரு கொடூரமான மனிதனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையில அதிகாலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போற அந்த இடத்துல சும்மாலாம் வேலை வாங்க மாட்டாங்க. மிக கொடூரமா அவங்க போடுற கொஞ்சோண்டு உணவை தாண்டி எவ்வளவு அதிகமா வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் வேலை வாங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உடலை வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல வேட்டையாடுறதுக்காக பயங்கரமா வேட்டையாட போவான். வேட்டையாடுறதுனா எலி பாம்பை வேட்டையாடுறது தான். ஆனா அதுக்கு அங்க அளவுக்கு அதிகமான போட்டி இருக்கும். அந்த போட்டியில அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அடிச்சு பிடிச்சு தள்ளி விட்டு அவனுக்கு தேவையான அந்த பாம்பு எலியை பிடிச்சு தின்றதுல
தான் அவன் முரட்டுத்தனமான ஒரு ஆளாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் முரட்டுத்தனமான ஆளா மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அந்த கேம்ப் 14 இருக்கிற எல்லாருமே அதிகாலையில எந்திரிச்ச உடனே வரிசையில வந்து நிக்கணும். அதாவது வேலைக்கு போறதுக்கு வரிசையில வந்து நிக்கணும். அப்படி நிக்கிற அந்த வரிசையில ஒவ்வொரு குழுவா பிரிச்சு பிரிச்சு தான் நிக்க விடுவாங்க. அப்படி நிக்க வர அந்த வரிசையில யாராச்சும் ஒரு ஆள் குறைஞ்சாலும் சரி அந்த ஒட்டுமொத்த குழுவுமே பார்த்தீங்கன்னா தண்டனைக்கு உள்ளாகணும். சோ அதனாலேயே ஒரு குழுல இருக்கிற எல்லாருமே நண்பனாவோ இல்ல சகோதரனாவோ பழகுவாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. தான் கூட இருக்கிறவனையே பகைவனா நினைச்சுதான் எல்லாருமே பழகுவாங்க. அவன் செய்யற தப்பு கூட நம்மளுக்கு தண்டனையா மாறும்ன்ற பயத்துலதான் ஒவ்வொருத்தையும் அடிச்சு நீ உன் வேலையை ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கொடூரமான முகத்தை தான் காமிப்பாங்களே தவிர யார்கிட்டயுமே அன்பையும் பாசத்தையும் காமிக்காம தான் வளரவும் செய்வாங்க. அப்படிதான் சின்னு வளரவும் செஞ்சான். எப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. சின்னுக்கு 14 வயதும் கடக்குது. இந்த 14 வயதை கடந்த அந்த சமயத்துல சின் தன்னோட குழந்தை பருவத்தை முடிச்சு டீனேஜுக்குள்ள என்டர் ஆகுறான். ஆனா என்னதான் உனக்கு 14 வயசு அப்படின்னாலும் உனக்கு கொடுக்கப்படுற வேலையெல்லாம் சின்ன வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஆட்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்களோ அதுக்கு நிகரான வேலையை தான் உனக்கு கொடுத்து செய்யவே சொல்லுவாங்க. ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வயல்வெளியில போய் வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஒரு சில நாள் நிலக்கரி சுரங்கத்துல போய் கொடூரமா வேலை வாங்குவாங்க. இன்னும் சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூல் தயாரிக்கிற தொழிற்சாலையில போயிட்டு அங்கேயும் வேலை பார்க்க சொல்லுவாங்க. அப்படி வேலை பார்க்க போற அந்த இடத்துல தான் பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே கொடுப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாம அங்க எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நின்று வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற கொடூரமான இன்ஸ்ட்ரக்ஷனாவே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நூல் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையில போயிட்டு சின் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற மிஷின்ல சின்னோட விரல் மாட்டி நஞ்சுக்கிறது. அப்படி நஞ்ச உடனே அதுல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அப்படி ரத்தம் கொட்ட உடனே வழியில அவன் துடிச்சு கீழே விழுகிறான். ஆனா என்னத்தை தான் அவன் வழியில துடிச்சு கீழே விழுந்தாலும் சுத்தி இருக்கிற வேலையாட்கள் ஐயோ உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்குனாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேம்ப் 14 மனிதாபிமானம் அப்படின்ற ஒண்ணு கேட்டமே கிடையாது. அன்பு பாசத்தை காமிக்கவே கூடாது. அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? அதனாலே அவங்க வேலையை தான் பாக்குறாங்களே தவிர சின்ன யாருமே கண்டுக்கல. அந்த ஒரு தருணத்துல தான் சின்ன பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லோன்லினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு சமயத்துல சின்ன பக்கத்துல வேகமா வந்த காவலாளி அவங்க கையில வச்சிருந்த கட்டையை வச்சு சத்துன்னு சின்னோட முதுகுல அடிச்சு என்னடா லைட் அடிபடுறதுக்கு கீழே விழுந்து உட்காந்துக்கிட்ட இப்படியே இதே சாக்க வச்சு இன்னைக்கு ஃபுல்லா நாளை ஓட்டலாம் நினைச்சிட்டியா? ஒழுங்கா எந்திரி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த ஒரு சின்ன துணி எடுத்து அவனோட விரல்ல கட்ட போட்டு விட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வலியோட வேலையை பார்க்க தான் அனுப்பி விடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா சின்னோட மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. இது வரைக்கும் மிருகமா மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த சின்னோட லைஃப்ல இன்னைக்கு அவன் சிந்தின சில துளி ரத்தங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக தோல் கொடுக்க யாருமே இல்லையோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவனோட மனதுல கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு சமயத்துலதான் லைட்டா அவனோட அம்மாவே அண்ணனையும் அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில வச்சு கொன்ற அந்த ஒரு நிகழ்வு லைட்டா அவனோட மைண்ட்ல வந்துட்டு போகுது. இன்னைக்கு லைட்டா ரத்தம் சிந்தினதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய மனவலி கிரியேட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியில தன்னோட அம்மாவும் அண்ணனும் இறக்குறப்ப அவங்களுக்கு எவ்வளவு மனவலி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன தாட்டையும் கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராச்சும் அடி வாங்கினாங்க அப்படின்னா அவன் பாட்டுக்கு அடி வாங்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த சின்னோட மைண்ட் செட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உதவலாமா அப்படின்ற ஒரு சின்ன தாட்டையும் அவனுக்குள்ள கிரியேட் பண்ணுது. அதனாலே அதுக்கடுத்து அவனுக்கு கொஞ்சோண்டு உணவு கிடைச்சாலும் இவனை விட அளவுக்கு அதிகமா பசினால வாடிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு சாப்பிடலாமா அப்படின்ற தாட்டையும் கிரியேட் பண்ணுது. அதை அவன் செய்யவும் செய்யறான். இப்படி இவன் ஷேர் பண்றதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா சில கைதிகள்லாம் இந்த கேம்ப் 14 போடுற உணவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பசி ஆத்தாது அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம விவசாய நிலத்துல இருக்கிற சோளங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை போய் திருட போயிருவாங்க. அப்படி திருட போறப்ப அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள சும்மா குச்சியை வச்சு அடிச்சு தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. திருடுறது எவ்வளவு பெரிய மாபெரும் குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கைதிகளுக்கு மத்தியில நிக்க வச்சு துப்பாக்கி வச்சு பட்டுன்னு சுட்டு கொன்றுவாங்களாம். இப்படி சாதாரணமான உணவை திருடுறதுக்கே கொள்றதுக்கு முக்கியமான காரணம் பயத்தை விதைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். இந்த ஒரு பயத்தை விதைச்சா அதுக்கடுத்து கவர்மெண்டோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் யாரும் கைய வைக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மாபெரும் பயத்தை காவலர்கள் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அப்படிப்பட்ட தன்னோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற யாரும் இந்த தண்டனைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தனக்கு கிடைக்கிற உணவை தான் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு லைட்டா கொடுத்து சின் உதவ ஆரம்பிக்கிறான். சோ இப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் கிட்டத்தட்ட 8 வருடம் அதுக்கடுத்து 9 வருடமும் கிடக்குது. இந்த 9 வருடங்களும் அந்த கேம்ப் 14ல ரெகுலரான சைக்கிள் மாதான் ஒரு மிஷின் மாதான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது நைட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான அவனோட வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றமும் கொஞ்சம் கூட ஏற்படவே இல்லை. அன்டில் கேம்ப் 14க்கு ஒரு புதிய கைதி வர்ற வரைக்கும். அப்படி வர அந்த புதிய கைதியை சின் ஒரு மாதிரி பாக்குறான். ஏன்னா அங்க இருக்கிற எல்லா கைதிகள் மத்தியிலையும் பார்த்தா கண்கள்ல பயம்தான் தெரிஞ்சு. ஆனா புதுசா வந்த அந்த புதிய கைதியோட கண்கள்ல மட்டும்தான் ஒரு நம்பிக்கையை சின்ன பாக்குறான். புதிதாக வந்த கைதி மற்ற கைதிகள் மாதிரி பயத்துல வாழ்றதை தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் இங்க இருக்கிறத விட தப்பிச்சு போயிருவேன் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் அங்க வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். அப்படி வந்த அந்த கைதியோட பேர் தான் பார்க்கு. இப்படி பார்க் வந்த உடனே சின்னுக்கும் பார்க்கு கடையில ஒரு நல்ல பழக்கம் கிரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்த உடனே அவங்க 2 பேரும் கண்கள் பார்த்ததோட தவிர அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பெருசா பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. அன்டில் அந்த ஒரு சான்ஸ் தானா அமைகிற வரைக்கும்.
ஸ்பார்க் வந்த சில மாதங்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற சான்ஸ் கிடைக்குது. ஆனா என்னதான் சான்ஸ் கிடைச்சாலும் ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் பெருசா பேசிக்கவே இல்ல. ஆனா நாட்கள் நகர நகர பார்க் மெல்ல மெல்ல சின்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இவங்க 2 பேரும் மர வெட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கப்ப பார்க் சின்ட்ட கேக்குறான், நீ என்னைக்காவது வெளியே போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி கேட்டோன்னே சின் அவனை மேலையும் கீழையும் பார்த்துட்டு குழப்பமா சிரிக்கிறான். வெளியே வா, வெளியேன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்னா இப்பதான் முதல் முறையா வெளி உலகம் அப்படின்ற வார்த்தையே சின் கேள்விப்படுறான். அதற்கான அர்த்தம் கூட என்னன்னு தெரியாதமா தான் பார்க்கவே செய்றான். அதை பார்க்கவும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் சின்ன பத்திய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்றான். சின் பிறந்ததுல இருந்து வெளி உலகத்தை பார்க்காம இங்கதான் வளர்ந்திருக்கான் அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் பார்க் சின்ன சின்ன வெளி உலக கதைகளை சின்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இத பத்தி அந்த மலைகள் இருக்கு பார்த்தா, அந்த மலைகளுக்கு பின்னாடி தான் சில நகரங்கள் இருக்கு. நகரங்கள்னா நம்ம எப்படி இப்ப இங்க ஒன்னா கூடி இருக்கோமோ அதே மாதிரி அங்கேயும் மக்கள் ஒன்னா கூடி இருப்பாங்க. ஆனா அங்க பயத்தோட வாழ மாட்டாங்க, அங்க சுதந்திரமா வாழ்வாங்க. அங்க மக்கள் வாழ்றதுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கும், தெரு முழுக்க ஆயிரக்கணக்கான விளக்குகள் இருக்கும். இரவு முழுக்க விளக்குகள் எரியும். மக்கள் தான் விரும்புற இடத்துக்கு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போயிட்டு வருவாங்க. அப்படி போற அவங்கள யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. அங்க ரயில் இருக்கும், கார்கள் இருக்கும், விமானங்கள் இருக்கும், தொலைக்காட்சிகள் இருக்கும், ரேடியோ இருக்கும், செல்போன் இருக்கும், பெரிய பெரிய கடைகள் இருக்கும், உயரமான கட்டிடங்கள் இருக்கும். ஆனா இது எல்லாமே பக்கத்து நாடான சீனால தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா என்னதான் பார்க்க இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் சின்னுக்குனாலும் ஒண்ணுமே புரியவே இல்ல. ஏன்னா இவன் பார்த்து வளர்ந்தெல்லாம் தொழிற்சாலை, நிலக்கரி சுரங்கம், நூலு, அப்புறம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சோளம், இதை பார்த்தானா வளரவே செஞ்சிருக்கான். அப்படி இருக்கிறப்ப ரேடியோ, டிவி, செல்போன் சொல்லிட்டு எதுவுமே உனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இருந்தாலும் இந்த கேம்ப் 14க்கு வெளியில ஒரு சூப்பரான உலகம் இருக்குன்றது மட்டும் இவனுக்கு தெளிவா புரியுது. அந்த சமயத்துல சீனான்னு ஏதோ சொன்னீங்களே, அது எங்க இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படி கேட்கிறப்பதான் பார்க்க ஒரு நாள் இந்த மலையை தாண்டி சூரியன் மறையும் திசையை நோக்கி போனேனாம் ஒரு நதி அடையலாம். அந்த நதியை தாண்டினா சீன நாட்டு அடையலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நதியை கடக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான பாதுகாவலர்கள் அங்க நிப்பாட்டி வைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க கண்ணில் பட்டாலே சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி நீ சீனாக்குள்ள போயிட்டாலும் சீனால நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் நீ வடகொரியால இருந்து வந்திருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கே, அவங்களே உன்னை அலைய காத்துக்கிட்டு வந்து வடகொரியால விட்டுட்டு போயிருவாங்க. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நீ இதே சிறைக்குள்ளதான் வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றப்ப சின்னாலும் ஆர்வமா இந்த கதையை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். சரி, சீனால இருக்க முடியாது அப்படின்னா நான் வேற எங்க போய் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்பதான் பார்க்க ஒரு விஷயத்த சொல்றான். நீ சீன நாட்டுல இருக்கிற நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க மூலமா தென்கொரிய எம்பசிய புடிச்ச அப்படின்னா தென்கொரிய எம்பசி மூலமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து வெளியில போனா மட்டும்தான் இது நடக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா என்னதான் பார்க்க இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் இப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டினாலும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலே சின்னுக்கு கொலையெல்லாம் நடுங்கி பயம் உச்சத்தை தொட்டுருது. ஏன்னா தப்பிக்கணும்னு பேச்சு எடுத்தாலே சுட்டு கொண்டு விடுவான் இல்லையா, அதனாலே வெளியே போறத பத்தியே யோசிக்க மாட்டேன்றான். ஆனா அப்படிப்பட்ட அவனுக்கு பார்க்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடும் அப்படின்ற ஆசையை தூண்ட ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு நாள் பார்க்க இதே மாதிரி வந்துட்டு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கப்ப, சின்ன வயசுல எங்க அம்மாவோட ரெகுலரா சந்தைக்கு போவேன். அப்படி நான் போறப்பெல்லாம் சூடான இறைச்சியை வறுத்து வச்சிருப்பாங்க. அப்படி வறுத்து வச்ச அந்த வாசனை பார்த்தீங்கன்னா காட்டுல அப்படியே மிதந்து வரும். அப்படி மிதந்து வர அந்த வாசனையை மட்டும் முகர்ந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், வயிறு என்னதான் ஃபுல்லா இருந்தாலும் அந்த இறைச்சியை சாப்பிட்டே ஆகணும்டா அப்படின்ற ஒரு ஆசையை நமக்கு தூண்டிடும் அப்படின்னு சொல்றான். அதுவும் இங்க கிடைக்கிற மாதிரி எலிக்கறி, பாம்பு கறி எல்லாம் கிடையாது. அங்க சுவையான கோழிக்கறி, மாட்டு இறைச்சி, பன்றி கறி எல்லாம் கிடைக்கும்னு சொல்றான். இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா சின்னுக்கு டெம்டிங்க கிரியேட் பண்ணி விட்டுருது. என்னது வறுத்த இறைச்சியா, அதுவும் சூடான இறைச்சி எல்லாம் இருக்கா, அதோட வாசனையே நம்மள தூக்குமா அப்படின்னா அந்த இறைச்சி என்னுடைய வாழ்நாளை என்னைக்காவது ஒரு நாளாவது டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவனுடைய ஆசையை தூண்ட ஆரம்பிக்குது. அப்படி தூண்ட அந்த ஆசையை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற எண்ணத்தையும் அவனுக்குள்ள விதைக்க ஆரம்பிக்குது. அப்படி விதைச்சதுக்கு அப்புறம் தான் சுதந்திரம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனித உரிமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். நம்ம இங்க எவ்வளவு தூரம் அடிமையா இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான். அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ற முடிவையும் அவன் எடுக்கிறான். அப்படி இவனுடைய கண்கள்ல இந்த ஸ்பார்க் வந்ததை பார்க்கும் நோட் பண்ணிடுறான். அப்படி நோட் பண்ணோடனே பார்க் இவன்ட்ட ஒரு டீலையும் போடுறான். சின்னோட கண்கள்ல இந்த மாதிரியான ஸ்பார்க் இருக்கிறத பார்த்தோன்னே பார்க் சின்ட்ட வந்துட்டு உனக்கு இங்க இருந்து தப்பிச்சு போகணுன்ற ஆசை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்டோன்னே டக்குன்னு வெளிப்படி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொஞ்ச நேரம் மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு சுத்தி முத்தி வளைச்சு பாக்குறான்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க பார்த்து லைட்டா தலையை மட்டும் அசைக்கிறான். அப்படி அசைச்ச உடனே பார்க்க ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அப்படி ஸ்மைல் வந்த உடனே இங்க பாரு சின்ன, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல நீ இந்த கேம்ப் 14ல இருந்திருக்க. உனக்கு இந்த உலகத்தை பத்தி அக்குவேர் அணிவர எல்லாமே தெரியும். அதே மாதிரி வெளி உலகத்துல என்ன இருக்குன்றது எனக்கு கம்ப்ளீட்டா தெரியும். சோ நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து தப்பிச்சு போக நீ ஹெல்ப் பண்ணு. ஒன்ஸ் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போயிட்டோம் அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல
வாழ்க்கையை வெளி உலகத்துல அமைச்சு தரதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். இப்படி 2 பேரும் சேர்ந்து வெளியே போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ஃபியூச்சர்ல வெறித்தனமா சுதந்திரமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ட்ட தன்னோட சுதந்திரம் பத்தின கருத்தை சொல்றான். அப்படி சொன்ன உடனே சின்னோட மைண்ட்ல ஓடுறதெல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாச்சும் வெளியே போய் அந்த வறுத்த இறைச்சியை சாப்பிடணும்ன்றா அப்படின்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவனோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சோ அந்த ஒரே ஒரு வறுத்த இறைச்சிக்காக நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ட ஓகேவும் பண்ணிடுறான். அப்படி ஓகே பண்ண அடுத்த சில வாரங்கள் 2 பேரும் வேலைக்கு போற சமயத்துல பார்த்தீங்கன்னா சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்னுக்கு அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாமே அக்குவர் அணிவரத்திலையும் எங்கெங்க என்ன இருக்கும், எங்கெங்கெல்லாம் காவலர்கள் இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் காவலர்கள் கம்மியா இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் மின்சார கம்பி வேலிகள் போட்டிருப்பாங்க, எந்த இடத்துல இருக்கிற மின்சார கம்பி வேலிகளுக்கு இடையில கேப் அதிகமா இருக்கும், எந்த இடத்துல கம்மியா இருக்கும், வருடத்தோட எந்த சமயத்துல மின்சார வேலிகளுக்கு பக்கத்துல காவலர்கள் அதிகமா இருப்பாங்க, எந்த சமயத்துல மின்சார வேலிகளுக்கு பக்கத்துல காவலர்கள் கம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் அக்குவர் அணிவர சின்னுக்கு தெரியும். சோ இது எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இப்போ கரண்டா என்ன மாதிரியான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா டீடைலையும் 2 பேரும் நோட் பண்றானுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா நோட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா இவங்க எந்த காரணத்தை கொண்டு அவசரப்படவே இல்லை. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு சின்ன மூவ் இல்லாட்டா முடிவு கூட பார்த்தீங்கன்னா மரணத்தை விளைவிக்கும் அப்படின்றது இவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. அதுலயும் கேம்ப் 14ல இவங்க பண்ற விஷயத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன சந்தேகம் பக்கத்துல இருக்கிற எவனாச்சும் ஒருத்தனுக்கு வந்தா கூட அவன் போய் போட்டு கொடுத்தா அப்படின்னா இவங்க 2 பேரை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால எவ்வளவு தூரம் சீக்கிரட்டா 2 பேருக்கு இடையில ரகசியத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி நோட்ட விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட்ட விடுறானுங்க. அதனாலேயே நாட்கள் வாரங்களா மாறுது, வாரங்கள் மாதமாவும் மாறுது. இவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா எல்லாத்தையும் நோட் பண்ணி கடைசியா தப்பிக்கிறதுக்கான நாளையும் பிக்ஸ் பண்றானுங்க. அதுதான் பனி அளவுக்கு அதிகமா போயிரு அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மின்சார வேலிக்கு பக்கத்துல காவலர்கள் ரொம்ப கம்மியாவே இருப்பாங்க. அதுல இந்த மின்சார வேலி மலைக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கும். சோ இது வழியா நம்ம போனோம் அப்படின்னா ஈஸி அந்த மின்சார வேலியை கடந்துட்டோம் அப்படின்னா இந்த மலைக்கு பக்கத்துல போய் மலையை தாண்டி வெளியே போய் நம்மளால தப்பிச்சிட முடியும் அப்படின்றது சின்னுக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த ஒரு மின்சார வேலி இருக்கிற இடத்த மட்டும் பார்க்கிட்ட சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் மலையை தாண்டி போயிடலாம் அப்படின்றத பார்க்கும் சின்னிட்ட சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சின் சொன்ன ஒரே வார்த்தை தான், உன்னை நம்பிதான் இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறவே செஞ்சிருக்கேன். என்னோட ஆசைலாம் வெளியே போய் வறுத்த இறைச்சியை சாப்பிடுறது மட்டும்தான். ஆனா அதுக்காக வெளி உலகத்தையே எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு இந்த கேம்ப் 14 மட்டும்தான் தெரியும். ஒன்ஸ் இந்த முள்வேலியை கடந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய கூட்டு போனா மட்டும்தான் என்னால வெளியில இருக்கிற அந்த வறுத்த இறைச்சியவே சாப்பிட முடியும். நீ வட்டுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் என்னைய கைவிட்டுற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிட்ட கேக்குறான். அப்படி கேக்குறப்ப பார்க் சிரிச்சுக்கிட்டு பார்க்கை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசா டயலாக் பேசுற மாதிரி பேசிட்டு, கவலைப்படாத நண்பா, உன்னை பாத்துக்கிறது என்னோட வேலை, என்னோட பொறுப்பு, வெளியே மட்டும் வா, உன்னை ராஜா மாதிரி கூட்டு போய் ராஜ உபயோகம் உபசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் சொல்றான். அது எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இவன் நம்மளை கைவிட்டுற மாட்டா அப்படின்ற ஒரு தாட்டு மட்டும் சின்னுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி, வெளியில போனோடனே உனக்கு வழி மட்டும் சொல்லிட்டு நான் போயிட மாட்டேன், சீனா வரைக்கும் உன்னை கூட்டு போய் விட வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூடுதலான நம்பிக்கையையும் பார்க்கு சின்னுக்கு கொடுக்கறான். அப்படியே நாட்கள் வரப்போ இவனுங்க பிக்ஸ் பண்ண அந்த ஒரு நாளும் வருது. அதாவது குளிர்காலமும் வருது, பனி எல்லா இடத்துலயும் மூட ஆரம்பிக்குது. அங்க சுத்தி இருக்கிற மலைகள் எல்லாமே பனியால உறைஞ்சு காணப்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல சுத்தி இருக்கிற மரத்துல கூட பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகள் தான் கீழே தொங்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல வீசுற காற்று கூட பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா குளிர்ந்த காற்றா வீசும். அந்த சமயத்துல நடந்து போறது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏன்னா கேம்ப் 14ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலியா சுற்ற போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குளிர் தாங்குற ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலாம் மாட்டாங்க. இருக்கிற சாதாரண கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு அந்த குளிர்லையும் வேலை பார்க்கறத உங்களுக்கு கொடுக்க ட்ரைனிங்காவே இருக்கும் இல்லையா. சோ அதனாலே அந்த கொடூரமான குளிர சின்ன 23 வருடமா நல்லாவே பழகி வச்சிருந்தான். ஆனா பார்க்க அந்த அளவுக்கு பழகி இருந்தானா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு பெருசா பழகவே இல்ல. ஏன்னா அவன் வந்து ஒரு சில வருடங்கள் தானே ஆகுது. சோ அதனாலே அந்த குளிர் அவனுக்கு புதுசா தான் தெரியுது. இருந்தாலும் எப்படியாச்சும் வெளியே போய் சுதந்திர காற்றை சுவாசிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே 2 பேருமே பிக்ஸ் பண்ண நாள்ல ரெடி ஆகுறானுங்க. அன்னைக்கு நாள்ல இவனுங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க 2 பேரையுமே மரம் வெட்டுறதுக்காக மின்சார வேலி பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு தான் அனுப்பி விடுறாங்க. அங்க இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இவங்க கூட சேர்ந்து இவங்களோட குழு மெம்பர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது சிறை கைதிகளும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல போய் வெட்டதான் செய்வாங்க. அங்க பனி நிறைந்த இடங்களும் இருக்கும், பனி மாதிரியான குவியல்களும் இருக்கும், மரங்கள் புதர்கள் எல்லாமே இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட இடத்துல சின்னும் பார்க்க மட்டும் தனியா ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறானுங்க. அப்படி நிக்கிற அவனுங்க இருக்க இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 இருந்து 200 மீட்டர் தூரத்துல தான் கடைசியா இருக்கிற மின்சார வேலியே இருக்கு. சோ அதை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்றது இவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. சோ தன்னோட கண்களுக்கு முன்னாடியே சுதந்திர வேலி, சுதந்திர காற்று அங்கிட்டு வீசிட்டு இருக்குன்றது 2 பேருக்கும் நல்லாவே தெரியுது. ஆனா எந்த தருணத்துல நம்ம இதை தாண்டி போய் அதை ரீச் பண்ண போறோம் அப்படின்றதுதான் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயமா இருக்கு. அந்த சமயத்துல பார்க் லைட்டா கண்ணை வச்சு சிக்னல் காமிக்கிறான். அப்படி காமிக்கிற அந்த ஒரு சமயத்துல சின்ன சுத்தி முத்தி காவலர்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்படி பாக்குற அந்த ஒரு சமயத்துல அங்க இருந்த ஒரு காவலரு அங்க இருந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாப்ல. அப்படி போனதை நோட் பண்ண உடனே சின்ன பார்க்கிட்ட சிக்னல் கொடுக்கறான். இதுதான் நம்மளுக்கான டைம், இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேரும் குடு 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 குடுன்னு சொல்லிட்டு வேலியை பார்த்து ஓடுறானுங்க. அப்படி
ஸ்டார்டிங்ல ஓடுறப்ப அந்த அளவுக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா போக போக அவங்க ஓடுற சவுண்டு அங்க வேலை பார்க்குற சில பேருக்கு கேட்டுருது. அப்படி கேட்ட உடனே அவங்க கத்துறானுங்க. இவங்க 2 பேரும் மின்சார வேலி பக்கம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி கத்துனதை கேட்ட உடனே பின்னாடி தூரம் இருந்த காவலர்கள் இவங்களை பார்த்து சுட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுடுறப்ப அந்த குண்டுகள் இவங்க ஓடுற 2 பக்கம் சத்து 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 வந்து உழுகுது. அது கூடவே காவலர்கள் பின்னாடி இருந்து இவங்களை நோக்கி ஓடி போற சத்தமும் இவங்களுக்கு கேக்குது. சோ அந்த சமயத்துல பின்னாடி திரும்பி பாக்குறதுக்கு சின்ன இருந்தாலும் சரி பாக்கக்கா இருந்தாலும் சரி மைண்டே கிடையாது. முன்னோக்கி மட்டும் பார்ப்போம், அந்த வேலியை மட்டும் கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓடுறானுங்க. அப்படி ஓடுறப்ப பார்க்க நான் முதல் வெளியே போறேன், அதுக்கடுத்து நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னோக்கி போறான். அப்படி முன்னோக்கி போறப்ப கீழே இந்த பனி இருக்கு பாத்தீங்களா, அந்த பனி அவனோட காலை வலிக்கி விட்டுருது. அப்படி வலிக்க உடனே சறுக்கிட்டு வேகமா போறான். அப்படி போறப்ப அந்த மின்சார வேலி போட்டிருந்த அந்த கம்பியில பார்த்தனா அவனோட தோல் மாட்டிக்கிறது. அப்படி மாட்டின அடுத்த செகண்டே அவனோட உடல் முழுக்க கம்ப்ளீட்டா மின்சாரம் பாஞ்சு கருகி அதே இடத்துல பார்க் உயிரிழக்கவும் செய்யறான். இந்த ஒரு விஷயத்த சின் பார்த்த உடனே மனமுடைஞ்சு போயிடுறான். யாரை நம்பி இவன் வந்தானோ அவனே இப்ப பார்த்தா இந்த வேலிட்டே இறந்து போயிடுறான். இவனோட உதவி இல்ல அப்படின்னா வெளியே போனா நம்மளால சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றது சின்னுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் வெளி உலகத்தையும் இவன் பார்த்ததே கிடையாது. இங்க இருந்து வெளியே போனாலும் எந்த பக்கம் போகணுன்றதும் அவனுக்கு சுத்தமா தெரியாது. அதுவும் வெளியே போனதுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாது, எங்க போய் தங்குறதுன்னு தெரியாது. சோ அதனாலே வெளியே போலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறப்ப சட்டு 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 சட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சொல்ற துப்பாக்கி குண்டுகள் அவன் பக்கத்துல வந்து உழுகுது. அது கூடிய சேர்த்து பின்னாடி இருந்த காவலாளிகள் டே அங்கே நெல்லிலாட்டா உன் தலையை சதுரடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சத்தமும் கேக்குது. அதை கேட்டோடனே நம்ம சின்னுக்கு தெரிஞ்சிருது, நம்ம வெளியே போகலாட்டியும் உள்ள இருந்து சாகதான் போறோம், அதுக்கு இந்த கம்பியை தாண்டி வெளியே போய் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாச்சும் சாவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டி இறந்த இடத்துக்கு கீழே, அதாவது மின்சார வழியில படுத்துட்டே மாட்டினமா தானே பார்க்க கிடக்கும், அதுக்கு கீழே சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்ல பார்க்க மேல படாம ஊர்ந்து ஊர்ந்து நம்ம சின்ன வெளியே போயிடறான். அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த சுதந்திர காற்றையே நம்ம சின்ன சுவாசிக்கிறான். அதுக்காக சுவாசிக்கிறான் அப்படின்றதுக்காக சான்சாங் இடம் சொன்ன மாதிரி தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மேகத்தை பார்த்து ஆணு கத்துற அளவுக்குலாம் டைம்லாம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா பின்னாடி இருந்து காவலர்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்க, துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வெளியில வந்து சுட மாட்டாங்கன்னு ஏதாச்சும் சாத்தியம் இருக்கா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. சோ அதனால இங்க இருந்து எப்படியாச்சும் கண்ணு கட்டுற தொடருக்கு ஓடிடணும்னு சொல்லிட்டு நிக்காம நம்ம சின்ன குடுகுடு 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 குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கான். அப்படி ஓட 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 பார்த்தா பின்னாடி இருந்து வந்த துப்பாக்கி குண்டு சத்தமும் கம்மியாக ஆரம்பிக்குது. இவனை துரத்துட்டு வந்த காவலர்களோட சத்தமும் கம்மியாக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த துப்பாக்கி குண்டு சத்தங்கள் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. துரத்தின காவலாளர்களோட சத்தமும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. அப்படி ஸ்டாப் பண்ண அந்த ஒரு சமயத்துலதான் அந்த மலையை தாண்டி வெளியே வந்து பாக்குறப்பதான் அவனுக்கே தெரியுது, நம்ம இருக்கிற இந்த ஒரு நாட்டுல இப்படி ஒரு உலகம் இருக்குன்றதே அப்பதான் அவன் பார்க்கவே செய்யறான். அவன் கண்ணு கட்டின தூரத்துல பாத்தீங்கன்னா தூரத்துல விவசாய நிலங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு அழகான வீடு இருக்கு. அங்க சில விவசாயிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அழகான குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்கள் தன்னோட அன்பை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சில சாலைகள்ல சில பேர் மிதிவண்டிகள்ல போறாங்க, நடந்து போறாங்க, சுதந்திரமா போயிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்ல அப்படின்றத அப்பதான் புது உலகமாவே பார்த்து தெரிஞ்சுக்கவே செய்யறான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றதுக்காக அதை பார்த்து ரசிக்கிறதுக்குலாம் இவன்ட்ட டைம் சுத்தமா கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கேம்ப் 14 விட்டு எவ்வளவு தூரமா போகணுமோ அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா அப்படி ஓடுறப்ப இவன் போட்டு ஓடிட்டு இருக்கிற கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு ஓடினா கண்டிப்பா இவன் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்றதும் உனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இவன் போற வழியில இருந்த ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருந்த துணி எடுத்து இவன் மாட்டிக்கிறான். அப்படி மாட்டின ட்ரெஸ்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸ் அது ஒரு ஆர்மி மேன் ட்ரெஸ். அது இவனுக்கு சாதகமாவும் அமைஞ்சிருது. அதனால இவன் நடந்து போறப்ப யாரும் இவனை சந்தேக பார்வையில பார்க்கவே இல்லை, இவனை மதிக்க தான் செஞ்சாங்க. இருந்தாலும் இவன் ஓடணும் ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். அப்படி ஓடுறப்ப பசிச்சு அப்படின்னா விவசாய நிலங்கள்ல இருந்த சோளத்தை எடுத்து தின்னுட்டே ஓடிட்டு இருந்தான். ஆனா அப்படி ஓடுனது சும்மா ஓடானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. பாக்ஸ் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஓடவே செஞ்சான். வெளியில போனதுக்கு அப்புறம் சூரியன் மறையும் திசையை நோக்கி ஓடினா ஒரு நதி வரும்னு ஒரு நாள் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, அதே திசையை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடி கடைசி அந்த நதியவும் ரீச் பண்ணிடுறான். அதுதான் வடகொரியாக்கும் சீனாக்கு இடையில ஓடிட்டு இருந்த டியூமன் நதி. அந்த நதி இவனுடைய அதிர்ஷ்டத்துக்கு இவன் வெளியில வந்த காலம் குளிர்காலம் இல்லையா, அதனாலே கம்ப்ளீட்டா பனியாலே உறைஞ்சு போயிருந்துச்சு. இருந்தாலும் அந்த நதியை கடக்கணும் அப்படின்னா இரவு சமயத்துல காவலரோட கண்கள்ல படாம கடக்கணும் அப்படின்னு பார்க்க ஆல்ரெடி சொல்லியிருந்தான். சோ அதனாலே 2-3 நாட்கள் பொறுமையா வெயிட் பண்ணி அந்த நதியை நல்லா நோட் பண்ணி எந்த சமயத்துல போனா காவலர்களோட கண்கள்ல படாம போக முடியும் அப்படின்ற டைமை பிக்ஸ் பண்ணி ஒரு நாள் இரவு தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த நதியும் கடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கடக்கிற அந்த ஒரு சமயத்துல அவனுடைய இருதயம் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இதை மட்டும் எப்படியாச்சும் கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம இறைச்சியை சுவைச்சிடலாம் அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அதனாலேயே பொறுமையா மெல்ல 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 கடந்து கடைசியாம் அந்த டியூமன் ரிவரை கிராஸ் பண்ணவும் செஞ்சிடறான். சக்சஸ்ஃபுல்லா சீனாவோட மண்ணில் கால் எடுத்து வைக்கவும் செஞ்சிடறான். ஆனா என்னதான் சீனால கால் எடுத்து வச்சாலும் அதுவும் அவனுக்கு நிரந்தரமான சுதந்திரம் கிடையாது. ஏன்னா
இது வரைக்கும் தப்பிச்ச கைதியா தான் வடகொரியால இருந்தான். இப்ப சீனால அடையாளமற்ற அகதியா மாறிட்டான் இல்லையா? சோ இங்க சீனா கவர்மெண்டோட கண்ணில் மட்டும் இவன் பற்றவே கூடாது. அப்படி பட்டுட்டான் அப்படின்னா யோசிக்காம அவங்க தூக்கிட்டு வந்து நார்த் கொரியால விட்டுருவாங்க இல்லையா? சோ அதனாலே அங்க கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு போலீஸ் கண்கள்லையும் படாம அங்க இருக்கிற சில நல்ல உள்ளங்கள்ட்டையும் பழக ஆரம்பிக்கிறான். அப்படி பழகிறப்பதான் வெளி உலகம் இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்றதே அவனுக்கு தெரிய வருது. ஏன்னா கேம்ப் 14ல பாசம் அன்புனா என்னன்னே தெரியாம வளர்ந்தான் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப வெளியில வந்து பாக்குறப்பதான் உதவி செய்யவே இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் கிடையாது, ஒரு குடும்பம்னா எப்படி அழகா வாழ்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு அம்மா எப்படி அன்பா பாசமா பையனை வளர்க்குறாங்க, அதுக்கு பையன் எப்படி அன்பு பாசத்தை திரும்ப கொடுக்குறான், அண்ணன் தம்பினா எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அப்பதான் தன்னுடைய அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் அவன் உணர்றான். அப்படி உணர்றப்பதான் நம்ம ஒரு மிருகமா வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே தனக்கு உதவி பண்ணவங்கிட்ட ஷேர் பண்ணவும் செஞ்சிருக்கான். அப்படி ஷேர் பண்றப்பதான் அவங்களும் இவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்வரவும் செய்றாங்க. சின்னோட இந்த கொடூரமான வாழ்க்கை கதையை கேட்டு அங்கிருந்து நல்ல உள்ளங்கள் படுத்த சில சீனர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில 23 வருடத்தை இவ்வளவு கொடூரமாவா இவன் கழிச்சிருக்கான், அதுவும் சிறைக்குள்ளேயே பிறந்து வாழ்ந்திருக்கான் அப்படின்னா இவனுக்கு கண்டிப்பா இனிமேல் இருக்கிற வாழ்க்கையாச்சும் நல்லபடியா சுதந்திரமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன எப்படியாச்சும் சேஃப்டியா தென்கொரியா எம்பசிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சவுத் கொரியா எம்பசில வேலை பார்க்குற சில பேர் மூலமா கான்டாக்டா பிடிச்சு அங்க சின்ன பத்தின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண உடனே சேஃப்டியா சின்ன கூட்டு வரதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க எம்பசில இருந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் சீன கவர்மெண்டோட கண்ணில் படாம சின்ன சேஃப்டியா சவுத் கொரியா எம்பசில போய் சேர்க்கவும் செய்யறாங்க. அப்படி சேர்த்த உடனே சின்ன கொண்டு போய் சவுத் கொரியால சேர்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த எம்பசிலே சின்ன சில நாட்கள் உட்கார வச்சு அவன்கிட்ட என்கொயரியும் பண்றாங்க. ஏன்னா வந்தால் உண்மையிலே சிறையிலிருந்து தப்பிச்சு வந்த ஆளா இல்லாட்டா ஸ்பையா வந்திருக்கானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதனாலேயே சின்ன டாப் டு பாட்டம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறப்ப சின் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் செய்யறாங்க. அதை கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்றாங்க. அதாவது நார்த் கொரியால இருக்கிற சில ஸ்பைஸ் மூலமா அங்க யாராச்சும் கேம்ப் 14ல இருந்து தப்பிச்சிருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின் சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்றத வெரிஃபையும் பண்ணிடுறாங்க. அப்படி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டியது தென்கொரிய கவர்மெண்டோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சின்னுக்கு அவங்களே முழு பாதுகாப்பு கொடுத்து அங்க இருந்து சேஃப்டியா தென்கொரியாவுக்கும் சின்ன அனுப்பி விடுறாங்க. அப்படி சின் தென்கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஃப்ரீடமான லைஃப் எப்படி இருக்குன்றத முழுசா தெரிஞ்சுக்கிறான். அதாவது பார்க் கேம்ப் 14ல இருக்கிறப்ப என்னெல்லாம் சொன்னானோ, அதாவது நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா மின் விளக்குகள் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கும், எங்க பார்த்தாலும் வீடுகளா இருக்கும். அந்த வீடுகள்ல மக்கள் அவங்களுக்கான வாழ்க்கையை சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எங்க போகணும்னு நினைச்சாலும் சுதந்திரமா போவாங்க, என்ன வாங்கணும்னு நினைச்சாலும் சுதந்திரமா வாங்குவாங்க, என்ன சாப்பிடணும்னு நினைச்சாலும் சுதந்திரமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு யாரும் எந்த தடையும் போட மாட்டாங்க, அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்களே சுவாசிப்பாங்கன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? அது எல்லாத்தையும் ரியலா கண் கூட பாக்குறப்ப அவனோட கண்கள் இருந்து அவன் அறியாம கண்ணீர் வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்படி கண்ணீர் கொட்டுற அந்த ஒரு சமயத்துல ஒரு அழகான வாசனை அவனோட மூக்க தொலைக்குது. அதுதான் பார்க் சொன்ன அந்த வறுத்து வைத்த இறைச்சியோட வாசனை. அதை பார்த்த உடனே அதை எப்படியாச்சும் சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவனுக்கு உதவி பண்ண சில பேர்ட்ட கேட்டு அந்த இறைச்சியும் வாங்கி உட்கார்றான். அப்படி உட்கார அந்த ஒரு சமயத்துல பார்க்கோட நினைவுகள் தான் அவனோட மைண்ட்ல மறுபடியும் வருது. எஸ், அன்னைக்கு நாள்ல பார்க் இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மட்டும் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இங்க வெளியே வந்திருக்கவே மாட்டேன். இந்த இறைச்சிக்காக தான் நான் வெளியே வரணுன்ற எண்ணமே எனக்குள்ள வந்துச்சு. ஆனா இந்த ஒரு எண்ணத்தை விதைச்ச அந்த பார்க் இன்னைக்கு உயிரோட இல்லைன்றதை நினைக்கிறப்பதான் எனக்கு உச்சக்கட்ட சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறியாமே அவன் கதறி அழுக ஆரம்பிக்கிறான். என்னோட சுதந்திரத்துக்காக அவனோட உயிரை தியாகம் பண்ணி இப்ப என்னைய வெளியே வர வச்சிருக்கான். இதை நான் என்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் நாட்கள்ல சின் வெளிப்படையா சொல்லவும் செஞ்சிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, கடந்த 23 வருடங்களா அவர் அனுபவித்த அந்த துயரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொரு நாள் இரவும் அவருக்கு நைட் மேரா வந்துட்டே தான் இருந்திருக்கு. அந்த வலியும் வேதனையும் அவருக்கு மறுபடியும் பயத்தை கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. எங்க வெளியில போய் இந்த கேம்ப் 14 பத்தி சொன்னோம் அப்படின்னா நம்ம நார்த் கொரியன் கவர்மெண்ட் இங்கேயே வந்து சுட்டு கொன்றுமோ அப்படின்ற பயம் அடுத்த சில வருடங்கள் அவரோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்துட்டோம், ஆனா நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, நரகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இதை வெளியில சொல்லல அப்படின்னா யாருக்குமே தெரியாம போயிடும். அவங்களுக்கு நம்ம எப்படியாச்சும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாட்டினா வேற யாரும் இதை பேச மாட்டாங்கன்னு அதுக்கடுத்து இந்த கேம்ப் 14 பத்தி வெளிப்படையா வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இதை நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் அண்ட் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இன்டர்வியூவா சொல்றாப்ல. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கேம்ப் 14 இருக்குன்றது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான மனித உரிமைகள் ஆணையம் அண்டு சில சமூக ஆர்வலர்களோட பிரஷர் கொடுக்க அது வரைக்கும் இப்படி ஒண்ணு இல்லைன்னு மறுத்துட்டு இருந்த நார்த் கொரியன் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்றத வெளிப்படையா அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனா என்னதான் அக்செப்ட் பண்ணாலும் அங்க யாரையும் போறதுக்கு அலோவ் பண்ணவும் இல்ல. அங்க இருக்கிற மக்கள் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்றதும் வெளிப்படையா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரவும் இல்ல. ஆனா இந்த சின் தப்பிச்சு வந்ததுனாலதான் இவ்வளவு கொடூரமான ஒரு நரகம் நிறைந்த ஒரு சிறைச்சாலை இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படின்ற ஒரு உண்மை வெளிவரவே செஞ்சுச்சு. சோ இந்த ஒரு இன்கிரெடிபிளான சின்னோட கேம்ப் 14 எஸ்கேப் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.